நான் இவங்க தொல்லை சுத்தமாக தாங்க முடியலன்னு தான் சொன்னேன். அச்சச்சோ! மாயா நீ ரொம்ப பண்ற, ரொம்ப பண்ற, ரொம்ப பண்ற. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். நீ கேட்கவும் மாட்டேங்கிற. ஒண்ணும் இது ஒரு மொக்கையா ஒண்ணு பண்ணிக்கிட்டே இரு. எதுக்கு தான் பண்ற? நீ ஒரு ஆக்டரா? இல்ல இந்த இத பார்த்தோன்னே நீங்க ஒரு ஆக்டராங்கிறதே எனக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு கிளிப்ப கிட்டத்தட்ட ஒரு 30, 40 தாட்டி எடுக்குறீங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 தாட்டி எடுக்கலாம். 30, 40 தாட்டி பக்கமா எடுக்குறீங்க. இதெல்லாம் ஒரு ஒரு ஆக்டருக்கு இது சம்மந்தமா? இல்ல கேட்குறேன் சும்மா. அது சம்மந்தமே இல்லாம ஒரு ஆக்டரை இறக்கி விட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீ நடிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இந்த இது பார்த்தா. அண்ட் அதுவும் இல்லாமல் நீ கேமரா முன்னாடி நடிக்கல, நீ யாருக்கும் ஒரு இதே நடிக்கல, அப்பயும் நீ இவ்வளோ கிளிப் எடுக்கிறியே அப்படிங்கும்போது ஒரு டவுட்டே கிரியேட் ஆயிடுச்சு. என்ன நடந்துச்சுன்னா, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லைவ்ல வந்துட்டு நம்ம பூர்ணிமா அண்டு மாயா 2 பேருமே சேர்ந்து வா ரயில் விட போலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு அதுக்கு ஒரு ரியாக்ஷன் அண்டு மூமெண்ட். நான் காலையிலேருந்து பார்க்குறேன் இதை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. காலைல எந்திரிச்சதுலேருந்து இது மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. வேறு வேலை எதுவும் செய்யல. ஒரு கிச்சனுக்கு போனால் எதுவுமே செய்யலை, இங்கே போனால் எதுவுமே செய்யலை. இல்லை எதுக்கு நீ இப்படி பண்ணுற? இல்லை சும்மா தான் கேட்குறேன், நீ எதுக்கு இப்படி பண்ணுற? நான் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு முன்னாடியே இந்த கிளிப்போ விஜய் இந்த இதெல்லாம் எடுத்திருப்பான். விஜய் மாயா 2 பேரும் உள்ளுக்குள்ளே விஜய் இருக்கும்போது இதே கிட்டத்தட்ட காலிலேருந்து இதை தான் பண்ணியிருப்பாங்க. வேறு வேலையே செஞ்சுருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இப்பயும் லைவ்ல நடந்துகிட்டு இருக்கு. பூர்ணிமாவும் இவங்க 2 பேருமே சேர்ந்துட்டு 2 பேருமே இந்த கிளிப்பை எடுத்துக்கிட்டு அலையிறாங்க. அது எடுக்கிறாங்க. எதுக்கு தான் இப்படி? இல்லை தேவையில்லாத காமிச்சிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் லைவ் கேமராவில் அண்டு வேறு ஏதாச்சும் காமிச்சு பேசுறது காமிச்சா கூட இது ஒரு 2 நிமிஷம் காமிச்சா போதும். காலிலேருந்து இதை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு மனம் உடஞ்சிருச்சு. காலிலேருந்து இதை தான் காமிச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு கடுப்பாயிடுச்சு. என்னடா ஒரு கண்டென்ட்டே கிடைக்காம நம்ம வந்துட்டு இப்படி இந்த இதை வச்சு பேசியிருக்கோமே, இதையே பார்த்துட்டோமே, இதையே காமிச்சிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு மூளையில் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் கிரியேட் ஆயிடுச்சு. பார்க்கலாம்.